தனா திரணனா. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். ஸோ இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஞ்சுவை கராத்தே கிளாஸ் விடுறதுக்கு தான் ஆக்சுவலாக வந்தோம். ஸோ வந்துட்டு அந்த 1 hour கொஞ்சம் நேரம் பீச்சில் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தால், இங்கே பீச்சில் வந்து மரைன் ஃபெஸ்டிவல் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே எப்படி வந்து ஃபிஷர் மேனோட லைஃப் ஸ்டைல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சம் ஈவெண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் வந்து கொர்ஃபாகானில் நியர்லி 10 days வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, எப்படிலாம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்களும் ரெடி ஆகிட்டோம். ஸோ இங்கே அந்த ஃபிஷர்மேன்ஸோட லைஃப் ஸ்டைல் மட்டும் இல்லாமல் கிட்ஸுக்கான நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து இங்கே இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே பப்பட் ஷோவும் இருந்துச்சு. நான் பப்பட் ஷோலாம் வந்து நேரில் பார்த்ததில்ல. ஸோ இங்கே கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இங்கே ஊர் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் எல்லாம் அந்த டாய்ஸ் வந்து வியர் பண்ணி அதை வச்சு அந்த பப்பட் ஷோ வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அந்த கெட்டப்பே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அதெல்லாம் பார்க்குறதுக்கு. சுற்றி ஒவ்வொரு ஷாப்பும் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம கடலுக்குள்ளே சங்கெல்லாம் பார்த்துருப்போம். நார்மலாக நம்ம கடல் சைடு எங்கே போனாலும் இந்த மாதிரி தான் வந்துட்டு அந்த கடையோரத்தில் போட்டிருப்பாங்க. அங்கே பியர்லாம் வச்சு அந்த சங்குக்குள்ளே முத்தெல்லாம் இருக்கிற மாதிரிலாம் அதை செட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் தென் அந்த ஏரியாவே அந்த கொஞ்சம் தூரத்துக்கு அந்த பீச்சில் அந்த மரைன் ஃபெஸ்டிவல் நடக்கிற ஃபுல் ஏரியாவும் அந்த மீனவரோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும், ஃபுல்லாக அந்த மீன் எப்படி அதை வச்சு கப்பல்லாம் வந்து பில்ட் பண்ணாங்க, எந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் வச்சு யூஸ் பண்ணுறாங்க, அங்கே போயிட்டு அங்கே எப்படியெல்லாம் வந்து அவங்க இருப்பாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் லைவாக வந்து அதை செஞ்சு காமிச்சிட்டு இருந்தாங்க. அதே சமயம் சைமல்டேனியஸாக கிட்ஸுக்கும் வந்துட்டு சில ஆக்டிவிட்டீஸ் வந்து அங்கங்கே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் முடித்தோடனே கிட்ஸுக்கு வந்து ஃப்ரீ கிஃப்ட்ஸும் வந்து கொடுத்தாங்க. நாங்களும் அந்த ஃப்ரீ கிஃப்ட்ஸ் எல்லாம் நிறையாவே அள்ளிட்டு வந்திருந்தோம். அதை லைவாக பார்க்குறப்ப அவங்க எப்படி வலை பின்னுறாங்க அதெல்லாம் பார்க்குறப்ப ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு. தன்விக்கோட ஒரு ரவுண்ட் சுற்றிட்டு வந்தோடனே சஞ்சு வந்து கராத்தே கிளாஸ்லேருந்து வந்துட்டான். ஸோ அவனோட அகெயின் அதே ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் செஞ்சுட்டு பட் தனு போக முடியாத சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து சஞ்சு வந்து செஞ்சான். லைக் அந்த விஆர் போகிறது அதெல்லாம் வந்துட்டு அவன் பண்ணலை. ஏன்னா அந்த விஆர் கிளாஸ்லாம் அவன் மாட்டிட்டு தனுனால் நிற்க முடியாது, குட்டி பையன்ல. அதனால் பட் சஞ்சு அதெல்லாமே வந்து சூப்பராக செஞ்சான். நிறையா ஆர்னமெண்ட்ஸு அந்த சிப்பி அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அண்ட் தென் அந்த ஆர்னமெண்ட்ஸ் கடல்லேருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த முத்தெல்லாம் வச்சு எந்த மாதிரியான ஆர்னமெண்ட்ஸ் செஞ்சோம் அப்படிங்கிற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அண்ட் தென் அகைன் அந்த கப்பலில் எந்த மாதிரிலாம் கட்டணும் அப்படின்னு ஒவ்வொரு மாதிரி பலகை டிஃப்ரெண்ட்டாலாம் வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. போட்லேயே வந்து நிறையா டைப்ஸ் ஆஃப் போட் வந்து டிஸ்பிளேக்கு வந்து மினியேச்சர் ஃபிகராக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ எதெல்லாம் வந்து ரெஸ்கியூ பண்ண போவோம், எதெல்லாம் வந்து புயல் டைமில் எடுத்துகிட்டு போவோம், எதெல்லாம் வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு கூட்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு, அந்த மாதிரி எல்லாம் வந்து எல்லாமே மென்ஷன் பண்ணி எது எங்கெங்கே எடுத்துகிட்டு போவோம் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. அதே மாதிரி இங்கேயும் நம்ம ஊரில் நடக்கிற மாதிரி போட் ரேஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்துருக்குது. அதுக்கு எந்த மாதிரியான போட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கூட டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. அண்ட் தென் அந்த மீனவர்கள் அங்கே கடலுக்கு போகிறப்ப
எந்த மாதிரியான ஸ்டோரேஜ் எல்லாம் வந்து வச்சு எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு கூட வந்து திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த 10 டேஸுமே வந்து டெய்லி ஒவ்வொரு ஆக்டிவிட்டி வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குமாமா. ஸோ அண்ட் தென் ஸ்டேஜ் ஷோ மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எப்படி போய் மீன் பிடிப்போம், அந்த மீன் பிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வலையை பின்னுறதுக்கெல்லாம் எந்த மாதிரியான சாங்ஸ் எல்லாம் பாடுவோம் அப்படின்ட்டுலாம் அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அந்த வலை பின்னுற இடத்துக்கு வந்தோம். ஸோ அந்த வலையிலலாம் வந்து நாமளும் உள்ளே உட்காந்து எப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் உள்ளே உட்காந்து பார்த்துட்டு என்னடா சத்தம் கேட்குது அப்படின்னு பார்த்தா நம்ம ஊரில் நொண்டியெல்லாம் விளையாடுற மாதிரி அங்கே ஏதோ விளையாடிட்டு இருந்தாங்க டான்ஸ் ஆடிட்டு. இந்த ஊர் டான்ஸ் பார்த்துருக்குறேன். இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நான் இது வரைக்கும் பார்த்ததுலேயே. இது கொஞ்சம் நல்லா இருக்குதுல்ல அந்த குச்சி டான்ஸ். ரஞ்சித் ஜம்ப் பண்றாரு. இங்கத்த டான்ஸ் இல்ல. இது மீனவர்கள் கப்பல்ல பண்றதா. அந்த ஸ்டேஜ்லயும் எப்படி மீன் பிடிச்சாங்க, எப்படி வலையில இது பண்ணாங்கல்ல ஆடி காமிச்சாங்க. இது ஏதோ விளையாட்டு நம்ம நொண்டி விளையாடுவோம்ல. நான் உள்ள வரவா அப்படின்னு. இது அந்த இது இருந்துச்சுல. பேக் பேக்கர் குமார் எங்கேயோ வெளியே போயிருக்காங்க. அந்த ஆப்பிரிக்கன் கண்ட்ரி. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் வராங்க பாரு. தம்பி அண்ணன் மடியில் உட்காந்து அண்ணன் தம்பி மடியில் உட்காந்துருக்காரு. தனு மை தங்கமேல் ஏன். ஸோ எல்லாத்தையும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். பை பாய்.